9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். தமிழ் விடு தூது, திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம். இந்த லெசனில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலவுள் தெரிக. திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? விடை மலையாளம். தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. சிற்றிலக்கியம். விடை சிற்றிலக்கியம். பின்வருவனவற்றில் அளபடை இடம்பெறாத தொடர் எது? ஓடிவா ஓடிவா. 4வது, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை? விடை மோனை எதுகை எய்பு. 5 சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு. ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குருவினா 1. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய குடும்பத்தை சேர்ந்தது? நாம் பேசும் தமிழ் மொழி தென் திராவிட குடும்பத்தை சேர்ந்தது. விடை அடுத்தது 2வது கேள்வி தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. அதற்கு விடை, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே என்ற அடிகள் எங்களை மிகவும் ஈர்த்தன. காரணம், காலத்தால் முன்தோன்றிய மொழி தமிழ் மொழி, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழ். குருவினா 3. கண்ணி என்பதன் விளக்கம் யாது? இதற்கான விடை பக்க எண் 2ல் இருக்குது. பக்க எண் 2ல் அந்த பாக்ஸில் தெரிந்து கொள்வோங்கிற பாக்ஸில் கண்ணிங்கிறதுல ஆரம்பித்து கொண்டிருக்கும் வரை குருவினா 3ற்கான விடை. அடுத்தது 4வது கேள்வி. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இலக்கியங்களில் பாடுபொருள் காண இவ்வடிகள் உணர்த்துவன யாவை? 1. அகம் என்பது மனம் சார்ந்தது, எடுத்துக்காட்டு காதல். புறம் என்பது உடல் சார்ந்தது, எடுத்துக்காட்டு வீரம் கொடை. 2வது பாயிண்ட் தமிழ் மொழியில் அகவாழ்வையும் புறவாழ்வையும் பாடுபொருளாக கொண்ட இலக்கியங்கள் அமைந்திருக்கும் என்பதை இவ்வடிகள் உணர்த்துகிறது. குருவினா 5. தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 5ல் இருக்குது. பக்க எண் 5ல் தென் திராவிடமில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. இதுதான் விடை. அடுத்தது 6வது கேள்வி. அளபடை எத்தனை வகைப்படும், அவை யாவை? அதற்கான விடை அளபடை 2 வகைப்படும். அவை அது பக்க எண் 16. உயிரிழப்படை, ஒற்றளப்படை ஆகிய 2 அளப்படைகள் ஆகும். அடுத்தது சிறுவினா 1. தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. அதற்கான விடை தமிழின் சிறப்புகள் 1. தமிழ் இனிக்கும் அமுதாகவும் முக்தி தரும் கனியாகவும் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழாகவும் அறிவால் உண்ணப்படும் தேனாகவும் சிறந்து விளங்குகிறது. தமிழை அறிந்து குறவஞ்சி, பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். 3. தாளிசை, துறை, விருத்தம் என்னும் 3 பாவினங்களும் இருக்கிறது. 4. தமிழ் பாவினத்திறம் அனைத்தையும் பெற்று சிந்தாமணியாய் திகழ்கிறது. சிறுவினா 2. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்குள் தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 5, 7ல் இருக்குது. பக்க எண் 5ல் திராவிட மொழி குடும்பம் அந்த ஹெட்டிங்கில் 2வது காலத்தில் திராவிட மொழி குடும்பமில் திராவிட மொழி குடும்பம் அதில் ஆரம்பித்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது வரை எழுதிக்கிடுங்க. பக்க எண் 7ல் முதல் காலத்தில் தமிழின் தனித்தன்மைகளில் அந்த பாயிண்ட் எழுதிக்கிடுங்க. 3வது பாயிண்ட் எழுதிக்கிடுங்க. மலையாளம் ஹெட்டிங் போட்டு மலையாளம் தென் திராவிட மொழிகளில் ஒன்றாகும். சிங்கப்பூர், மலேசியா, வளைகுடா போன்ற நாடுகளிலும் இம்மொழியானது பேசப்படுகிறது. அடுத்தது சிறுவினா 3ற்கான கேள்வி. 3 என்னும் எண்ணுப்பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? இதற்கான விடை பக்க எண் 6ல் இருக்குது. பக்க எண் 6ல் ஃபர்ஸ்ட் காலத்தில் திராவிட மொழிகளில் எண்ணுப்பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. அதில் ஆரம்பித்து அது முஜி துளு வரையும் திராவிட மொழிகள் ஆரம்பித்து முஜி துளு வரையும் குறிச்சிக்கிடுங்க. 3வது கேள்விக்கான விடை. அடுத்தது சிறுவினா 4. புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக. 1. தமிழ் மொழி கல்வியை ஆதரிப்பேன். தமிழ் பெயர்களை சூட்டுவதற்கு குரல் கொடுப்பேன். 3. தமிழில் பிழையில்லாமல் பேசியும் எழுதியும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பேன். படிவங்களை தமிழ் மொழியிலே நிரப்புவேன். தமிழின் சிறப்பை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவேன். அடுத்தது நெடுவினா. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகளை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 7ல் இருக்குது. பக்க எண் 7ல் தமிழின் தனித்தன்மைகளில் அந்த பாயிண்ட் எழுதிடுங்க. 2வது பாயிண்ட்டு
3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட், 7வது பாயிண்ட் எழுதிட்டு அதில் தமிழ் மொழி விளங்கி வருகிறது அதுவரையும். அடுத்தது நெடுவினா 2க்கான கேள்வி. புலம்பெயர்ந்த மனிதர்கள் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. முன்னுரை. மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல் தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் சூழல் காலந்தோறும் நிகழ்ந்து வருகிறது. புலம்பெயர்ந்த மனிதர்கள் எதிர்கொள்ளும் அவலங்கள் 6ஆம் திணை வாயிலாக ஆறாத வடுவாக பதிவு செய்கிறார் ஆசிரியர் முத்துலிங்கம். இலங்கையில் தமிழ் குடும்பம். இலங்கையில் பிரீஸ் என்னும் சிங்களர் வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தார் தமிழ் குடும்பத்தை சேர்ந்த ஆசிரியர் முத்துலிங்கம். 1958ஆம் ஆண்டு மே மாதம் ஓர் இரவு கலவரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்புக்கு வந்தது. முத்துலிங்கத்தின் அண்ணா எந்த நேரமும் தாங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகலாம் என்பதை உணர்ந்து பிரீஸிடம் தங்களை பாதுகாக்க வேண்டினார். இரவு முழுவதும் கண் விழித்து பிரீஸ் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். அகதிகள் முகாம். போலீஸ் வாகனத்தில் பல தமிழ் குடும்பங்கள் அகதிகள் முகாமுக்கு அழைத்து சென்றனர். ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் வழங்கியது. முகாமில் அகதிகள் மறியல் கைதிகள் போல வரிசையில் தட்டை ஏந்தி உணவுக்காக நின்றனர். இதுவே தன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம் என ஆசிரியர் உணர்ந்தார். உயிர் வாழும் திறமை. புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் உயிர் வாழ்ந்த திறமையை அறிந்து ஆசிரியர் வியப்படைகிறார். புலம்பெயர்ந்ததற்காக அவர் இலங்கையில் பாங்காங்கிலும் சிறையில் இருந்துள்ளார். விசா காலக்கெடு முடிந்தும் தங்கியதற்கு சிங்கப்பூரில் பிறம்படிகள் பெற்றார். கள்ள பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அமெரிக்கா சென்றதற்காக கடுமையான சிறை தண்டனையை அனுபவித்தார். 3 வருட சிறைவாசம் முடிந்து கனடா சென்ற அவருக்கு தனது 18வது முயற்சியில் நேர்முகத் தேர்வு மூலம் வேலை கிடைத்தது. ஒரு புது நாடு கிடைத்துவிட்ட சந்தோஷம் இருந்தாலும் அகதியாக வாழுதன் வழி அவரை மிகவும் பாதித்தது. புலம்பெயர்தலின் பாதிப்புகள். 1000 ஆண்டுகளாக மனிதன் புலம்பெயர்ந்தபடியே இருக்கின்றான். சங்க இலக்கியங்களில் இதற்கான சான்றுகள் காணப்படுகிறது. புலம்பெயர்ந்தவர்களுக்கு அடுத்த வேளை உணவு பற்றி நிச்சயமில்லை. புலம்பெயர் தமிழர்கள் 2ஆம் தலைமுறை தமிழை கைவிட்டுவிடும் என்ற பொதுவாக குற்றச்சாட்டும் இருக்கிறது. தமிழ் மண்ணை இழந்து வாடும் வழி அவர்களுக்கு ஆறாத வலுவாகத்தான் இருக்கிறது. முடிவுரை. 6 மணிக்குருவிக்கு எல்லையே கிடையாது. இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும். அதுபோல ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கும் எல்லையே கிடையாது. அகத்திலும் புறத்திலும் பாதிப்புகள் இருந்தாலும் சூரியன் மறையாத தமிழ் புலம் என்பதற்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் புலம் பெயர்ந்துள்ளனர். சூரியன் மறையாத தமிழ் புலம். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.